திரு எடப்பாடி சொல்றதுல எந்த அளவுக்கு லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உறவுல விரிசல் இருக்கு அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன அடிப்படையில் அதை சொல்றாரு? அதாவது சார், 2017க்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் வெற்றியை பெறுகிறோம் என்று மார்தட்டி கொள்ளுகிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இதுவரைக்கும் 19லையோ பாராளுமன்ற தேர்தலையோ 2021 சட்டமன்ற தேர்தலையோ 2024 பாராளுமன்ற தேர்தலையோ இந்தியா கூட்டணி சார்பாக மாநில கட்சி திமுக ஏதாவது ஒரு குழு அமைச்சிருக்காங்களா? இப்போ குழு அமைச்சிருக்காங்க. ஐயா கேசி வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் எல்லாம் இருக்கிறாங்க. இதற்கு இடையில் ஒரு திமுகவினுடைய ஐடி விங்கை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று சென்ற நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா திரு மாணிக்கம் தாக்கூர் திமுக ஐடி விங்கை பற்றி என்ன சொல்றாரு? ரைட். ரெண்டாவது, இவைகளெல்லாம் இருக்கும்போது இதை மறைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ பழனிசாமி என்று சொல்லுகிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்தியா ஸ்டாலின் என்று நான் சொல்லவா? ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு மனிதரை, ஒரு பெயர் சொல்லை ஒரு கூட்டணி கட்சியோடு ஒப்பிடுவது சரியா? தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்க கேரளா முதலமைச்சரோடு ஒப்பிடுவதே சரியில்லை. ஏன்னா தமிழ்நாடு எல்லா காலகட்டத்திலும் வளர்ச்சி பாதைக்கு போயிருக்குது. அதுக்கு திராவிட கட்சிகள் முன்னெடுத்தது அதிகம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி விட்டு சென்றதை அதை பின்தொடர்ந்த காரணத்தினால தான் நம்ம வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் என்டிஏ பழனிசாமி என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, 7.5 பழனிசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்ட பழனிசாமி, 75 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்த திருக்கண்டிகை நீர்த்தேக்க பழனிசாமி, இப்படித்தானே கொண்டு வந்திருக்கணும், இப்படித்தானே நீங்க சொல்லி இருக்கணும். அல்லது சேலம் தலவாசல்ல 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்கா அமைத்த திட்டமிட்ட பழனிசாமி, இப்படித்தானே நீங்க சொல்லி இருக்கணும். ஆனா அதை மடைமாற்றம் செய்வதற்கு, அப்படி சொல்லுவதற்கு இங்க திமுகவில் எதுவுமே இல்லை. ஆனா அங்க போட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை மழுப்பி மடைமாற்றம் செய்து மூளைச்சலவை செய்து, இதோ பாருங்கள் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி. தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், ஒரு அரசு. ஒரு அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்டிஏவில் எதிர்த்து போட்டியிடுது அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் அரசியல் கட்சியா? வேற கட்சியே இல்லையா? அப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த 7 கோடி பேரும் உங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா? ஆக இந்த அதிகார உச்சத்தில் இறைக்கக்கூடிய இந்த கழுகார் பார்வை, அதுதான் திமுக சொல்றாங்க. தமிழக மக்களோட ரெப்ரசன்டேஷனா திமுக இருக்கு அப்படின்னு தான் அவரோட பேச்சுல சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தானே கேள்வி. இந்தியா முழுவதும் 28 மாநிலத்தில் 7.5 இன்னும் வரைக்கும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் இல்ல. அதை செய்து காட்டினார். திமுக அரசுல ஏகப்பட்ட திட்டங்களை 5 ஆண்டுகள்ல சொன்னதை விட சொல்லாதெல்லாம் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. ஆமா சார், நிறைய பட்டியலிடுறாங்க. கரெக்ட் சார். சொன்னதை விட சொல்லாததெல்லாம் செஞ்சாங்க. எப்படின்னா 2021 தேர் திருவிழா தஞ்சாவூர்ல, அதுல 10 பேர் செத்தாங்க, சொல்லாததுதான். மரக்காணத்துல 23 பேர் செத்தாங்க, சொல்லாததுதான். 69 பேர் கள்ளக்குறிச்சி செத்தாங்க, சொல்லாததுதான். கடன் நிறைய வாங்குவோன்னு சொல்லாம 5 வருஷத்துல 5,65,000 கோடி மக்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டா செஞ்சாங்க, சொல்லாததுதான். 48,000 கோடி, ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வைப்போம். அப்படி குடிக்க வைக்கிறதுனால 48,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் வரும். அப்படி வர்றதுனால இதை காமிச்சு நாங்க உலக வங்கியில ரீபேயிங் கெப்பாசிட்டியை காட்டி நாங்க கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லாததை தான் செஞ்சாங்க. ஆகவே நிர்வாக ரீதியாக வரி உயர்வு, கடன் உயர்வு, அரசுல இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சரிவு. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை 5 மாசத்துல வழக்க முடிச்சீங்க. அதே சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க விருகம்பாக்கத்தில் வந்த காவல் பெண் அதிகாரி, அந்த வழக்கு என்னாச்சு? 3 வருஷம் ஆச்சு, என்னாச்சு? சரி, இந்த வழக்கு மீது நடவடிக்கை எடுத்திருப்பீர்களே, ஆனால் நீங்க நந்தனத்துல இந்த கூட்டுப்பாளியல் அண்மையில் நடந்துச்சே, அதுதான் எல்லாத்துக்கும் பயம் விட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு என்ன, நம்ம போலீஸ் தானே, நம்ம இது தானே அப்படின்ற ஒரு இலகு மனப்பான்மை வந்துருச்சு. இதை மடைமாற்றம் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்றாங்க. ஒண்ணு சார், 2021 வரைக்கும் முன்னாடி திமுகவும்
இந்தியா கூட்டணியும் சொன்னதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. ஆனா 2021க்கு பிறகு அவங்க பேச்சை நம்ப தயாரா இல்லை. காரணம், செயலில் நிர்வாகத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கு, சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதை நம்ப தயாரில்லை, அவ்வளவுதான். அதை புழுதிவாரி தூத்துவதற்குத்தான் ஒருத்தர் நீங்க எப்படி வந்துட்டாரு, இவங்க வந்துட்டார். 2 பொதுக்குழுவை கூட்டி உச்ச நீதிமன்றம் தினேஷ் மகேஸ்வரி வரைக்கும் போய் அந்த நீதியரச தீர்ப்பை பெற்றுத்தான் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். உங்களை போன்று வரிசையாக வழியாக வந்தவர் அல்ல. அதனால் இவங்களுக்கு புளிய கரைக்குது. என்ன, முதல்ல 2024 பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா நின்றாங்க. சரி, இப்படியே நின்றுவாங்கன்னு நினைச்சோம். சரி, தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்தாங்க. அடுத்து அமமுக என்னைக்கு ஒன்று சேராதுன்னு நினைச்சோம், சேர்ந்துருச்சு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு. எது, அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருச்சு. உடனே இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிங்க வந்த உடனே இல்ல, அது ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. அப்பா யாருக்கு ஓட்டு போடுவாரு, மகன் யாருக்கு ஓட்டு போடுவாரு? திமுகவில் அப்பா மகன் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? ஒரே கட்சிக்கு தானே. அது மாதிரி தான் இங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க சொல்லுவார். ஆகையினால இந்த பகல் உங்க நம்பிக்கை இது நிதர்சனம் தானே. 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, 2 கூட்டமா இருக்காங்க. இப்ப அப்பா தனியாவும் பிள்ளை தனியாவும் இருக்காங்க. ஒரு அலையன்ஸ் ஏடிஎம்கே கூட இருக்கு. இப்ப இந்த ஓட்டு பிரியும் அல்ல செதறும் அப்படின்னு கணிக்கிறது நிதர்சனம் தானே. அதுல 2024 4.2% வாக்கு எடுத்திருக்காங்க சார். அப்ப அவங்க பிரிஞ்சு இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தானே இருந்தாங்க. கரெக்ட் சார். அப்படியே இருந்தாலும் கூட இன்னைக்கு அடுத்த தலைமுறையை நோக்கி அந்த இயக்கம் பயணிப்பதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு 2 பேருக்காக அவர்கள் சீட்டு கேட்பதாகவும் பேசப்படுகிறது. திரு அருள் அவர்கள், அது மாதிரி ஐயா கோகா மணி அவர்களுக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பேசப்படுகிறாங்க. தேமுதிக தான் இன்னைக்கு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வந்தால் அவர்களுக்கு நல்லது, அப்படித்தான் மக்கள் பார்க்கிறாங்க.